குருவே சரணம் அனைவருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன பாட்டிலேயே நிறைய விளக்கம் இருக்குது. வானாகி மண்ணாகி ஊனாகி ஒளியாகி உண்மையுமாயி அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ என்ன அர்த்தம்? இவருக்கும் உண்மைன்னா உனக்குள் இருக்கின்ற மெய், உன் ப்ளஸ் மெய், உன்னுள் அழியாத மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியது உணர்வு. ஏற்கனவே குரூப்பில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் உண்மையை பற்றி. அப்போ உண்மையுமாய் உண்மையாக நம்ம பேசுகிறோம் அதெல்லாம் இல்லை, நமக்குள்ளே இருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் அதான் உண்மை. அப்போ வான் எல்லாமே இருக்காய். குருவை தான் சொல்கிறாரு அவர். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒளியோனே அதான், அதுதான் குரு மந்திரம். இப்போ இந்த பாடலாக இப்போ தனித்தனியாக சொல்கிறதோட அதுதான் குரு மந்திரமாக சொல்கிறாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மகே குருவே நமக. இந்த மந்திரத்தை இந்த விளக்கமாக இப்படி சொல்கிறார். வானாகி மண்ணாகி, வானும் மண்ணு உயிரும் உணர்வு எல்லாமே யார்? கடைசியில் முடிக்கிறார் பாருங்க, குருன்னு. அந்த மந்திரத்தோட பொருள் தான் நீங்கள் சொல்கிறது. அதுக்கு வலிங்கிறது காற்றுன்னு ஒரு பொருள் இருந்தாலும் இந்த வலிங்கிறது நான் நிறைய பேர் தமிழில் ஒரு பொருளுக்கு நிறையா விளக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற இது இல்லை. இவர் சொன்னது அந்த வழியை சொல்லலை, அவர் குருவை சொல்கிறார். அது வழி காட்டுவது. குருனுக்கு விளக்கம் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு விளக்கம் இருக்கு. த கைடு அண்ட் ரெஃபரன்ஸ் ஃபார் தி அல்டிமேட். புனித பாதையை வழி அதில் கூட பாருங்கள், வழி நடத்துபவர் யார்? இந்த வழியை ஆத்மாவை வழி நடத்துறது கூட குரு தான். அதனால தான் இந்த விளக்கத்தை மகாபாரத்தில் கொடுத்துறாங்க. இந்த சாரகனா கண்ணன் இருக்கிற மாதிரி. அதனால் பாருங்கள், மகாபாரத்தில் 5 குதிரை இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் விளக்கத்தை மக்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் மக்கள் விளக்கத்தை சிந்திக்கலை, அந்த ஓவியத்தையும் சிந்திக்கலை, வேற ஒரு பொருளாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பக்தி மார்க்கத்தில் இருந்ததுனால. ஞானங்கிறது அது குருக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். வேறு நீங்கள் என்ன செஞ்சாலும் கிடைக்காது, தவம் பண்ணாலும் கிடைக்காது ஞானம். அதுக்கு தான் திருவிளையாடல் படமே ஒரு காட்டி மக்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. உலகத்தையே நீ சுற்றினாலும் கிடைக்காது ஞானம். இப்போ நான் பேசுகிறது கூட ஞானம்தான். அந்த ஞானம் குருக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும்.